வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவேற்று. தந்தை தாயிருயிர் ஒன்று சேர்ந்து தனித்தொரு உடலாய் உலகிற்கு வந்தோம். அந்த ஈருயிர் வினைகள் நரம்போ மற்றோம் அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுக்க எல்லையில்லா பரம்பொருளை அடைவதற்கு வந்தபோர் உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடி வாழ்த்தி வாழ்வோம். வந்தவோர் உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடி வாழ்த்தி வாழ்வோம். இன்னைக்கு நம்ம ஐந்தில் அளவு முறை பற்றி கொஞ்சம் பேச போகிறோம். ஐந்தில் அளவு முறை நம்ம என்னதான் தியானம் உடற்பயிற்சி செஞ்சாலும் இந்த ஐந்தில் அளவு முறை நம்ம கடைப்பிடிக்காம இருந்தோம்னா நம்ம அதில் வெற்றி காணணும் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ ஐந்தில் அளவு முறை மகிழ்ச்சி எப்படி கொடுத்துருக்காருன்னு கேட்டோம்னா, இந்த ஐந்தில் அளவு முறையை காயகல்பத்தில் கொடுத்துருப்பார். இப்போ காயகல்பத்தில் காயகல்பம் முழு வெற்றி அடையணும்னா அந்த ஐந்தில் அளவு முறை நம்ம கடைப்பிடிச்சா தான் அந்த காயகல்பத்தில் நம்ம முழு வெற்றி அடைய முடியும். இந்த ஐந்தில் அளவு முறையை எதுக்கு மகிழ்ச்சி நமக்கு கொடுத்துருக்காருன்னு கேட்டால், நோயை நமக்கு நோய் எப்படி வருகிறதுங்கிறத நமக்கு ஆராய்ச்சி பண்ணிருக்காரு. அப்போ நோய் 6 வகையாக வருகிறது என்று நமக்கு மகிழ்ச்சி சொல்லியிருக்காரு. அந்த 6 என்ன கேட்டால், இயற்கை காரணங்கள் 3, செயற்கை காரணங்கள் 3 இருக்காரு. அப்போ இயற்கை காரணங்கள் கேட்டால் கருவைப்பு, அதுக்கடுத்து கோள்களின் நிலை, அதுக்கடுத்து சந்தர்ப்பவனம். அதாவது கருவமைப்புனா நம்மளுடைய தாய் தந்தை மூலமாக பரம்பரை நோய்களும் இந்த மாதிரி தாய் வழியாக வரக்கூடிய கருவைப்பு நோய்கள். அப்புறம் கோள்களின் நிலைங்கிறது நம்ம இதில் பார்த்துருப்போம், நவகிரக தவத்தை பார்த்துருப்போம். ஒவ்வொரு கோள்களும் நம்மளுடைய தொடர்பில் இருக்குது. அது கோள்களோடு வரக்கூடிய நன்மை தினங்களை பற்றி ஆராய்ச்சி அதில் நமக்கு நோய்கள் வரக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. அதுக்கடுத்து இயற்கை சீற்றம், புயல், மழை, வெள்ளம், இது இயற்கை, இது நம்மளால் தடுத்து நிப்பாட்ட முடியாது. அதுக்கடுத்து செயற்கை காரணங்கள் 3 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உணவு, எண்ணம், செய்கை. இப்போ உணவு செயற்கை தான். நம்ம நல்ல ஆரோக்கியமான உணவை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு இயற்கையாக உணவு நோயெல்லாம் நம்ம தப்பிச்சுக்கலாம். அதுக்கடுத்து செய்கைங்கிறது என்ன கேட்டோம்னா, நம்மளுடைய அன்றாட உழைப்பு இல்லாட்டினா நம்ம பயிற்சியை கரெக்டாக செஞ்சோம்னா நமக்கு நோய்கள் வராமல் நம்ம தப்பிச்சுக்கலாம். அதுக்கடுத்து எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருந்துச்சுன்னா, நல்ல எண்ணங்களாக செயல்படுத்திட்டு வந்தோம்னா அதில் நோய் வராமல் தப்பிச்சுக்கலாம். அப்போ நோயோட மகரிஷி நோயை 6 காரணங்கள்னால தான் நோய் வருதுன்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காரு. அப்போ நமக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா என்ன காரணத்தினால இந்த நோய் வந்திருக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதை சரி பண்ணுறதுக்கு நமக்கு இந்த எந்த ஒரு ஸ்பெஷலையும் கொடுக்காத ஒரு முக்கியமான அந்த 6 வகையான காரணங்களை நமக்கு மகரிஷி கொடுத்துருக்காரு. இப்போ அதுக்கு மேலே என்ன செய்யறாருன்னா, ஐந்தில் அளவு முறைன்னு நம்ம கொடுத்துருக்காரு. இந்த ஐந்தில் அளவு முறை என்னன்னு கேட்டோம்னா, நம்ம ஏற்கனவே நம்ம கடைப்பிடிச்சது தான். அதாவது விரதம் நம்ம சொல்லுவோம். விரதங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. அது தமிழில் பார்த்தோம்னா ஐந்தில் அளவு முறைன்னு ஒன்று இருக்குது. இந்த ஐந்தில் அளவு முறை என்னன்னு கேட்டோம்னா, உணவு, உழைப்பு, உறக்கம், அதுக்கடுத்து புலனின்பம், அதுக்கடுத்து எண்ணம். இந்த மாதிரி இந்த 5 அளவுமுறை இருந்தால் நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், நம் நோய்கள் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி நமக்கு வகுத்து கொடுத்துருக்காரு. இப்போ அந்த 5 அளவு முறையை நம்ம ஒன்றா பார்த்துடலாம். இந்த 5 அளவு முறையை நம்ம முன்னோர்களும் கடைப்பிடிச்சிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போகிறோம். அப்போ சபரிமலைக்கு போகும்போது இந்த 5 அளவு முறையை நம்ம கடைப்பிடிச்சிருப்பாங்க. பாருங்கன்னா பார்த்தீங்கன்னா, முதல் உணவு. அப்போ உணவு இந்த ஒரு 48 நாளைக்கு அந்த உணவுகளை கடுமையாக கடைப்பிடிப்பாங்க. அதாவது கடுமையான உணவுகள் இல்லாமல் அளவான உணவாக இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும். அதுக்கடுத்து 2வது உணவு, அதுக்கடுத்து உறக்கம். உறக்கம் எப்படி கொடுப்பாங்கன்னா, அந்த அளவான உறக்கம். அந்த உறக்கங்கிறது நம்ம இன்றைக்கி தான் இந்த தலையணை வச்சு படுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் தலையணை படுக்கிறது சரியில்லைன்னு சொல்கிறாங்க. ஃப்ளாட்டாக படுக்கிறத இன்றைக்கி நோய் இல்லாமல் இருக்குன்றாங்க. அப்போ அந்த சபரிமலைக்கு போகும்போது அந்த 48 நாள் தலையணை இல்லாமல் படுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
அதுக்கடுத்து உறக்கம், இந்த அளவான உறக்கம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உழைப்பு. அப்போ வந்து காலையில் உழைப்பு வந்து கரெக்டாக உழைக்கணும், கரெக்டாக வந்து 9 மணிக்கு வந்து படுத்துடணும், காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து எனக்குன்னா உணவு, உழைப்பு, உறக்கம். அதுக்கடுத்து புலனின்பம். அது தெரியும், இந்த 48 நாளைக்கு வந்து நான் தாம்பத்தியத்தில் இது ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து எண்ணம். எண்ணம் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சபரிமலைக்கு போகிறவங்க மாலை போட்டுருக்கக்கூடிய எண்ணங்கள் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா, ஒரு சாந்தமான குணமாகவும், அதாவது யாரை பார்த்தாலும் இந்த சாமி இறைவனே மற்ற உலகம் இருக்கிறார் என்ற அகம் பிரம்மாஸ்மிங்கிற மாதிரி, இந்த இறைவனை நம்ம தான் எல்லாத்தையும் இறைவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாலை போட்டதான எல்லாத்தையும் சாமி சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. அது போக வந்து எதையும் அதிர்ச்சியாக பேச மாட்டாங்க. ரொம்ப கோபக்காரங்களாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு 40 நாளைக்கு வந்து அந்த கோபத்தில் அடக்கி அமைதியான குணமாக சாந்தமாக இருப்பாங்க. இப்போ இதுக்கு பேர் தான் விரதம்னு நம்ம உணர்வு கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா, வருஷத்துக்கு ஒரு ட்ரீட் மட்டும் 40 நாளைக்கு மட்டும் பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த இதை நம்ம பயன்படுத்துவது இல்லை. இது வந்து நமக்கு கொடுத்த இந்த வருஷத்துக்கு 40 நாளுங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சாம்பிள் மருந்து மாதிரி. அதை இறைவன் நம்ம கொடுத்துருக்காரு. இந்த சாம்பிளை பயன்படுத்தினீங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா வருஷம் பூரா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இறைவன் கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த சாம்பிளை பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த சாம்பிளை பயன்படுத்தாமல் பழையபடிக்கு நம்ம நார்மல் லைஃபுக்கு வந்தனால தான் ஒரு துன்பத்தை நம்ம அனுபவிக்கணும். அப்போ வந்து இந்த 5 அளவு முறைங்கிற விரதத்தை நம்ம வாழ்க்கை முழுவதும் நம்ம கடைபிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கும் நம்ம உடம்புக்கும் நல்லாயிருக்கும், நம்ம மனதுக்கும் நல்லாயிருக்கும், அதுக்கடுத்து நம்ம குடும்பத்துக்கும் நல்லாயிருக்கும், நம்ம சமுதாயத்துக்கும் நல்லாயிருக்கும். அப்போ வந்து இந்த 5 அளவு முறை என்ன கேட்டால், ஃபஸ்ட் நம்ம வந்து முதலாவதாக உணவு எடுத்துக்கணும். இந்த உணவுங்கிறது பார்த்தோம்னா, இந்த உணவு அளவான உணவு முறையாக இருக்கணும். அந்த உணவில் வந்து குறைந்தாலும் அதிகமாக சாப்பிட்டாலும் நமக்கு நோயினால் பாதிக்கப்படுறது உண்டு. அந்த உணவை நம்ம எப்படி சாப்பிடணும், எந்த மாதிரி சாப்பிடணும், அதை எந்த டயத்தில் சாப்பிடணும், அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கொடுத்துருப்பார். மகரிஷி என்ன சொல்லியிருப்பாருன்னா, காலையில் வந்து புஞ்சையிலான தானியம் சொல்லியிருப்பார். இந்த புஞ்சை தானியம்னா என்ன கேட்டோம்னா, நிறைய பேருக்கு தெரியாது. புஞ்சை நஞ்சனை தெரியாது. புஞ்சைங்கிறது வந்து நம்ம அதிகம் தண்ணீர் தேவைப்படாது, வறண்ட நிலங்களில் விளையக்கூடிய தானியங்கள். இது இந்த நம்ம சிறுதானியம் சொல்லுவோம்ல, அந்த சிறுதானியத்தை நம்ம சாப்பிட்டோம்னா, இதோட ஹெக்டேங்கிற ஒரு டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த சிறுதானியத்தை நம்ம அதிகமாக சாப்பிட்டோம்னா நம்ம நோயிலிருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நவீன ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹெக்டேங்கிற ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் வந்து பேசியிருக்காரு. ஆனால் அதை வந்து மகரிஷி நமக்கு என்ன கொடுத்துருக்காரு, புஞ்சையிலான தானியத்தை காலையில் நம்ம இறந்தலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிடலாம் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த மாதிரி சிறுதானியத்தை நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் நம்ம சிறுதானியத்தை நம்ம எடுத்துக்கிறதே இல்லை. முக்கால்வாசி அரிசி, கோதுமை இதை தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ சிறுதானியத்தை நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இந்த சிறுதானியத்தில் வந்து என்ன கேட்டோம்னா, இந்த சாமை அரிசின்னு ஒன்று இருக்குது. அந்த சாமை அரிசிங்கிறது வந்து 100% இரும்பு சத்து இருக்குது. மற்ற எந்த தானியத்தில் இந்த 100% இரும்பு சத்து இருக்காது. இந்த சாமையில் தான் இருக்குது. சாமையை சாப்பிட்டால் ஆமை போல் வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஏன்னா ஆமை என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஆமை வந்து 300 வருஷம் வாழக்கூடிய ஒரு ஜீவன். அப்போ அந்த சாமை அரிசியை நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இந்த உணவுகளை வந்து என்ன செய்கிறோம்னா, உணவை எப்படி சாப்பிட்றோன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மகரிஷி சொல்லியிருப்பார், உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு குளித்தவொடனே உடனே சாப்பிடக்கூடாது. ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் கழிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். அதை எப்படி சாப்பிட்டுட்டு உடனே குடிக்கக்கூடாது. அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கக்கூடாது. ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிக்கலாம். சாப்பிட்டதுக்கு உணவு உண்டு கொண்டு இருக்கும்பொழுது இடையில வந்து உணவு நீர் அருந்தக்கூடாது. அப்புறம் வந்து உணவு சாப்பிட்டு முடிஞ்ச பிறகும் நீர் அருந்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மகிழ்ச்சி நிறையா நம்ம விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காரு. இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னா, இங்கே பயிற்சி எடுத்துக்கிறோம், இங்கே இருந்தாலும் படிக்கிறோம், ஆனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோமாங்கிறது எல்லாத்துக்கும் அவங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். அப்போ வந்து இதெல்லாம் நம்ம உணவில் ஃபாலோ பண்ணணும். இந்த உணவு தான் வந்து வாழ்க்கையில் நம்மளை வந்து நிர்மாணிக்கிறது. அப்போ வந்து இந்த உணவு என்ன சொல்கிறாங்கன்னா, உணவை வந்து பல பேர் சொல்கிறாங்க. இந்த பல உணவில் வந்து நல்ல உணவா கெட்ட உணவா, இந்த உணவில் வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. சாத்விக உணவு, ரஜ உணவு, தம உணவுன்னு மகரிஷி பிரிக்கிறார். இப்போ சாத்விக உணவு கேட்டால் இந்த காய்கறி, கீரை வகைகள், பழங்கள், இதை வந்து சாத்விக உணவு. இந்த உணவை சாப்பிட்டோம்னா அன்பும் கருணையும் தான் நமக்கு ஏற்படும். அதுக்கடுத்து ரஜ உணவுங்கிறது வந்து புலால், இந்த பட்டை, கிராம்பு, மிளகாய்,
இதெல்லாம் வந்து கடினமான பொருளை சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து நம்ம உணர்ச்சி நிலை அதிகப்பட்டு கோவப்படுவோம். நமக்கு இந்த உடம்பு முறுக்கேறி பலவித சண்டை போடுறதுக்குரிய சூழ்நிலைலாம் நமக்கு உருவாகும், ரஜோகுணம் உருவாகும். அதுக்கடுத்து தமோ குணம். தமோ குணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா கேரட், பீட்ரூட், கருணைக்கிழங்கு இந்த மூன்றை தவிர மற்ற உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மற்ற விலங்குகள்லாம் மஞ்சத்தன்மையை தரக்கூடியது. சுரக்காய், நீர்க்காய்கள், சுரக்காய், இந்த டர்னிப்பு இந்த பழங்கள்லாம் வந்து மஞ்சத்தன்மையை தரக்கூடியதுன்னு நமக்கு முதலரசி சொல்லியிருக்காங்க. அதுபோக நம்ம சாத்வீக உணவு சாப்பிட்றோம். அப்போ சாத்வீக உணவு வந்து அந்த உணவையும் நம்ம வந்து முறையாக மென்று நல்லா மென்று உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்டா அது சாத்வீக உணவு இருக்கும். அதே சாத்வீக உணவை நம்ம மென்று தின்று நல்லா மெல்லாமல் அப்படியே முழுங்கினோம்னா அது ரஜோ உணவாக மாறக்கூடிய சூழ்நிலை உள்ளது அப்படின்னு மகரிஷி நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம உண்ணக்கூடிய உணவை வந்து சரியான முறையில் மென்று நல்லா சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து இந்த சாத்வீகம் நமக்கு கிடைக்கும். அப்போ வந்து இந்த உணவில் வந்து இவ்வளோ இருக்குது. இந்த உணவுக்கு எந்த உணவு சாப்பிட்லாம்? இப்போ புலால் உணவு சாப்பிட்டோம்னா கடவுள் ஏற்றுக்கிற மாட்டாரா அப்படின்னு ஒரு இதுவரை விவாதம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ எந்த உணவு சாப்பிட்டா கடவுள் ஏற்றுக்குருவார் அப்படின்னு கேட்டோம்னா, அப்போ அந்த ரஜினி சாமிங்கிறார் ஓசோ இருக்காருல்ல, என்ன சொல்கிறாருன்னா, உணவுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லை. உணவு எந்த உணவு சாப்பிட்டாலும் அவர் கடவுள் நம்மளை தண்டிக்க மாட்டார். ஆனால் உணவுக்கும் நம் உடலுக்கும் சம்மந்தம் இருக்குது. உடலுக்கும் உயிருக்கும் சம்மந்தம் இருக்குது. அதுக்கடுத்து உயிருக்கும் மனதுக்கும் சம்மந்தம் இருக்குது. அப்போ வந்து நம்ம உணவுக்கும் உடலுக்கும் சம்மந்தம் இருக்குது, உணவுக்கும் உயிருக்கும் சம்மந்தம் இருக்குது, உணவுக்கும் மனதுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஆனால் மனதுக்கும் இறைவனுக்கும் சம்மந்தம் இருக்குது. அப்போ வந்து நம்ம உணவு வந்து ஒரு தரமில்லாத உணவை சாப்பிட்டோம்னா நம்ம உடல் கெட்டு போகும். அந்த உடல் கெட்டு போச்சுன்னா அதுக்கடுத்து என்ன செய்யும்? நம்மளுடைய உயிர் நம்மளுடைய உடலில் தங்காமல் போயிடும். சரி, அந்த உயிர் தங்காமல் இருந்துச்சுன்னா அந்த உயிருக்கும் மனதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அப்போ தரமில்லாத உணவு சாப்பிட்டோம்னா நம்ம மனம் அமைதி இல்லாமல் போய் நம்ம பார்த்தோம்னா ரஜோகுணம் வந்துடும். அப்போ ரஜோகுணம் வரும்போது நமக்கு 3 விதமான இது வந்துடும், முக்கலங்கங்கள், ஆணவம், கண்மம், மாயை இந்த மாதிரி நமக்கு வந்துடும். அப்போ வந்து நம்ம இறைவன்கிட்ட நம்ம தொடர்பு கொள்ள முடியாது. அப்போ வந்து உணவுக்கும் இறைவனுக்கும் தொடர்பு இருக்காதுன்னு கேட்டால் அப்போ அவர் ஓசோ என்ன சொல்கிறாருன்னா இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த வழியாக பார்த்தோம்னா உணவுக்கும் இறைவனுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு உரையாக சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ வந்து நம்ம உணவை வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஆழ்ந்து பார்த்துட்டு எந்தெந்த உணவுகள், அப்போ உணவுகளில் வந்து நம்ம சாப்பிட்றோம், அந்த உணவை வந்து செரிமானம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு நம்ம சாப்பிடணும். இதை திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, திருவள்ளுவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த மிகினும் குறையினும் நோய் செய்யும் வலிமுதலாய் 3. நம்ம அதிகமான சாப்பிட்டாலும் குறைவாக சாப்பிட்டாலும் இந்த நோய் நமக்கு தாக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த உணவை வந்து நம்ம வந்து மாறுபாடாத உணவை உண்டி ஊறுபாடு இல்லை உயிருக்கு அப்படிங்கிற ஒரு குரல் இருக்குது. இந்த மாறுபாடு உள்ள உணவு வந்து எதுன்னு கேட்டோம்னா நம்மளுடைய ரசாயனம் கலந்த உணவுகளை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு நோய் வரும். மாறுபாடு இல்லாத உணவை உண்டி ஊறுபாடு இல்லை உயிருக்கு. நம்ம இந்த ரசாயனம் கலக்காத உணவை நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுடைய உயிருக்கு வந்து எந்த விதமான பாதிப்பு நமக்கு இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த உணவில் வந்து நம்ம முழு கவனம் செலுத்தணும். ஏன்னா அந்த உணவை வச்சு தான் வந்து நம்ம இந்த 5 நிலை முறையை பார்த்தோம்னா இதில் உணவுக்கும் அந்த அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நம்ம தொடர்பு இருக்குது. நம்ம தரமான உணவு சாப்பிட்டோம்னா நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் 8 மணிக்கு 7 மணிக்கு 7:30 மணி 8 மணிக்கு நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுடைய உறக்கம் வந்து 9 மணிக்கு கரெக்டாக 10 மணிக்கு நல்ல உறக்கம் வந்துடும். அப்போ ஆழ்ந்த உறக்கம் நமக்கு கிடைக்கும். ஆனால் அதே உணவு வந்து நைட்டு 10:30 மணி 11 மணிக்கு சாப்பிட்டோம்னா என்ன கேட்டால் நம்மளுக்கு செரிமான கோளாறாகி நைட்டு தூக்கம்லாம் கெட்டு போகும். அப்போ தூக்கம்லாம் கெட்டு போகும்போது நம்ம உணவு அதுக்கடுத்து தூக்கம் கெட்டு போகுது. அதுக்கடுத்து உழைப்பு. தூக்கம் கெட்டு போகிறனால பகலில் வந்து என்ன செய்யணும்னா நம்மளால் அளவான உறக்கம் இல்லாதனால நம்மளோட உழைப்பும் குறைஞ்சி போயிடுது. இப்போ உழைப்பு குறைஞ்ச போனால் அதுக்கடுத்து என்ன செய்கிறது? புலனின்பம் அது நமக்கு பாதிக்கப்படுது. அப்போ வந்து இதெல்லாம் நாள் டேமேஜ் ஆகும்போது எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஃபுல்லாக மாறிடுது. அப்போ வந்து உணவு தான் வந்து நம்மளுடைய முக்கிய காரணியாக இருக்குது. அப்போ அந்த உணவை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, உணவை வந்து என்ன செய்யணும்னா நம்ம வயிற்றில் நம்மளுடைய உடம்புல உள்ள நம்ம ஒரு உணவை கையில் எடுத்து அந்த உணவில் வந்து கெமிக்கல் கலந்துருக்கா, நம்மளுடைய
என்ன இதில் கலந்துருக்கு, இதை நம்ம சாப்பிட்டா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி சாப்பிட்றோம்னு மகரிஷி சொல்கிறார். அப்போ இந்த ஆராய்ச்சி செய்யும்போது நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு நாள் சமைக்காத உணவை நம்ம எடுத்துக்கலாம். சமைக்காத உணவு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து நல்ல கொழுப்பு உடம்புல கூடும். சமைத்த உணவு எடுத்துக்கிட்டோம்னா கெட்ட கொழுப்பு தான் கூடும். அப்போ அதாவது இப்போ உப்பில்லாத பண்டம் குப்பையிலைன்னு ஒரு பழமொழி சொல்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? உப்பில்லாத பண்டம் குப்பையிலன்னா உப்பு வெள்ளை உப்பு போடாத பண்டம் குப்பையில் போட்டணும் அப்படி தானே அர்த்தம். ஆனால் முன்னோர்கள் வந்து அப்படி நமக்கு சொல்லலை. உப்பில்லாத பண்டம்னா ஒரு கேரட் 2 கேரட் எடுத்துக்குவோம், ஃப்ரெஷ் கேரட்டை. ஒரு கேரட் அப்படியே பச்சையாக சாப்பிடுவோம். எப்படி இருக்கும்? இனிப்பு புளிப்பு எல்லாம் கலந்துருக்கும். அதே இன்னொரு கேரட்டை வந்து ஒரு தண்ணியில் வேக வைப்போம். வெள்ளை உப்பு போடாமல் தண்ணியில் வேக வைப்போம். வேக வச்சுட்டு அதை சாப்பிட எப்படி இருக்கும்? எந்த டேஸ்ட்டும் இருக்காது. அப்போ எதை குப்பையில் போடணும்? வேக வச்ச பொருள் தான் குப்பையில் போடணும். அப்போ வந்து முன்னோர்கள் சொன்னது வந்து உப்பில்லாத பண்டம் குப்பையிலன்னா தாது உப்பு தான் சொன்னாங்க, இந்த வெள்ளை உப்பை சொல்லலை. தாது உப்பு தான் வந்து உப்பில்லாத பண்டம் குப்பையிலன்னா அது தாது உப்பு உள்ள பண்டங்கள் சாப்பிடணும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சமைத்த உணவில் உண்ணக்கூடாது, சமைக்காத உணவில் உண்ணணும்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அது காலங்காலமாக மருகி போய் உப்பில்லாத பண்டம் குப்பையிலன்னா இந்த வெள்ளை உப்பு போட்டாத உணவுப் பொருள் குப்பையில் போடணுங்கிற அந்த நிலைமைக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். அப்போ வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, அதோட தத்துவங்களை நம்ம புரியாமல் தான் இப்போ இருக்கும். அப்போ வந்து நம்ம சமைக்காத உணவு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சமைக்காத உணவுனா நம்ம நிறையா இப்போ வெரைட்டிஸ்லாம் இந்த புக்கெல்லாம் நிறையா வந்துருக்கு. இயற்கை உணவுன்னு புக்கு நிறையா செஞ்சுருக்கு. அந்த புக்கெல்லாம் எடுத்து படித்தோம்னா நிறையா உணவுகளை பற்றி நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஒரு நாளைக்கு காலையில் தேங்காய் வாழைப்பழம் பேரிச்சம்பழம் அதை நம்ம காலை உணவு எடுத்துக்கலாம். அப்புறம் மத்தியானம் வந்து அவல் எடுத்துக்கலாம். அவல் வந்து பீட்ரூட்டு அதை திருவி தேங்காய் பூ சாப்பிட்டு அதை வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் ஒரு நாள் வந்து நம்ம தேங்காய் அவல் தயிர் சாதம், அதாவது பாலில் தயிர் இல்லாமல் தேங்காய் பால் எடுத்து அந்த தேங்காய் பாலில் வந்து எலுமிச்சம்பழம் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுட்டு ஒரு 4 மணி நேரம் வச்சுட்டோம்னா அதே தயிராக மாறிடும். அப்போ அந்த தயிரையும் இந்த கேரட் இந்த அவல் போட்டு இது அவல் போட்டுவிட்டு நம்ம கிண்ணோம்னா அவல் தயிர் சாதம் ரெடியாகும். இது வந்து பால் வந்து வேக வைக்கப்பட்ட பொருளிலிருந்து தயாரிக்கப்பட்ட தயிர். இது வந்து தேங்காய் பாலுங்கிறது வந்து அன்குக்குடு, வேக வைக்காத பொருளிலிருந்து நம்ம கிடைக்குது. அப்போ வந்து இதிலிருந்து கிடைக்கும் போது நமக்கு நல்ல கொழுப்பு கூடும், கெட்ட கொழுப்பு குறையும். அப்போ வந்து அன்குக்குடு ஃபுட்டு அதை வந்து நம்ம சாப்பிட்டு நம்ம பழகிக்கிறோம். ஏன்னா வந்து ஒரு சில பழமொழிகள்லாம் இருக்குது. இப்போ அடுக்களம் சொல்கிறோம், அடுப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அடுக்களம் வரும். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அடுக்களம் வரும். அடுக்களம்னா 2ஆக பிரித்தோம்னா களம்ங்கிறது வந்து ஒரு விளையாடக்கூடிய இடம், போர்க்களம் அப்படின்னு சொல்கிறோம். அடுங்கிறது நம்ம தமிழ் அகராதியில் பார்த்தோம்னா கொலைன்னு இருக்கும். அப்போ கொலை ப்ளஸ் களம் கொலைக்களம். அப்போ எது கொலைக்களமாக இருக்குது? நம்மளுடைய கிச்சன் வந்து காய்கறியில் உள்ள உயிர் சுத்தப்புறம் கொலை பண்ணுறனால அது கொலைக்களம்னு இருக்குது. அதான உண்மை. அப்போ வந்து அங்கே வந்து நம்ம சமைக்காத உணவை சாப்பிட்றது கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணணும். சமைச்சாலும் நம்ம சமைத்த பொருளை சாப்பிட்றோம், நமக்கு என்ன இருக்குது? அதோட குடும்பம் வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த சமைத்த உணவை நம்ம கொடுக்குறாங்க. அதில் இருக்கிறதே பெரும்பாவம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிறந்த குழந்தைகளுக்கு சமைச்ச உணவு கொடுக்குறது பெரும்பாவம். நல்லா கொடுத்து பாருங்கள். வாழைப்பழம்லாம் வாங்கி நல்லா 2 வாழைப்பழம், கால் 2 வாழைப்பழம் 2 வாழைப்பழம் கொடுத்தோம்னா இப்போது பிள்ளைகள் நல்லா வந்துடும். நம்மளும் அந்த மாதிரி பழங்கள்லாம் சாப்பிட்டுக்கிறோம். அது இப்போ காலையில் வந்து உணவுகள் வந்து எடுக்கும்போது ஒரு நாளைக்கு வெண்பூசணி சாறு, பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் எடுத்து சாறு எடுத்து அதில் சக்கரை போட்டு சாப்பிட்டோம்னா உடம்புல கழிவுகள் வெளியிருந்துருவாங்க. 2வது நாள் வந்து கருவேப்பிலையும் நெல்லிக்காய் சாறு அது ஒரு நாள் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து ஒரு நாளைக்கு வந்து புதினா சாறு எடுத்துக்கலாம். இன்னொரு நாளைக்கு பீட்ரூட் சாறு, இன்னொரு நாளைக்கு வில்வ இலையை கொஞ்சம் எடுத்து சாறு எடுத்து தேன் கலந்து சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் வந்து அந்த விந்துநாதத்தினால கெட்டு கொடுத்துருப்பாங்க. உயிர் சக்தியை அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு 6 நாளைக்கு 7 நாளைக்கு 7 விதமான ஜூஸ் குடித்தோம்னா நமக்கு எந்த விதமான நோயும் அண்டாதுன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறாங்க. அப்போ வந்து உணவுகளை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து உணவு தான் நம்ம மெயினாக பார்த்துக்கிறோம். இந்த 5 அளவு முறையில் வந்து உணவு தான் மெயினாக நிற்கிது. இந்த உணவில் நம்ம வந்து ஆழமாக உள்ளே போய் எப்படி சாப்பிட்லாம், வாரத்துக்கு ஒரு நாளாவது நம்ம அந்த இயற்கை உணவை நம்ம சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணணும். அதுபோக வந்து உண்ணா நோன்பு நம்ம இருக்கலாம். அதை வாரம் ஒரு நாள் இருக்கலாம், இல்லைன்னா மாதம் ஒரு நாள் இருக்கலாம். சில பேர் சுகர் பேஷண்ட்டு, ப்ரெஷர் உள்ளவங்க, அவங்களால வந்து உண்ணா நோன்பு இருக்க முடியாது. இப்போ அவங்களாம் வந்து அரை உண்ணா நோன்புன்னு சொல்லுவாங்க. அரை உண்ணா நோன்புன்னா ஒரு வேளை மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மற்ற நேரங்களில் வந்து ஜூஸு இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டினா என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா சாப்பாடை குறைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி உண்ணா நோன்பு இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் எப்போ நம்ம சாப்பிட்ற 4 இட்லி சாப்பிட்றோம்னா ஒரு 2 இட்லி
அதில் மத்தியான சோறு சாப்பிடும்போது ஒரு 10 கை சாப்பிட போகிறோன்னா ஒரு 2 கை சாப்பிடலாம். நைட்டு சாப்பிட்றது கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி நம்ம சுகர் உள்ளவங்க அவங்களாம் வந்து சாப்பிடாம இருக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம வாரம் ஒரு நாள் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து இந்த உணவுலேருந்து வரக்கூடிய பாதிப்புகள்லாம் நமக்கு சொல்கிறார். வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, மருந்தென வேண்டவாம் யாக்கைக்கு, யாக்கைனா வாழ்க்கை, மருந்தென வேண்டவாம் யாக்கைக்கு அருந்தியது சாப்பிட்டது அற்றது போற்றி உண்ணி. அதாவது சாப்பிட்ட பொருள் ஜீரணமாயிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அடுத்த சாப்பாடு சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மருந்துங்கிற தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ உணவில் வந்து இவ்வளோ நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து உணவு, அதுக்கடுத்து உழைப்பு. உழைப்புன்னா என்னன்னு கேட்டோம்னா அவனுடைய உழைப்பு வந்து அளவாக இருக்கணும். அந்த உழைப்பு அதிகமானாலும் நம்மளுடைய உடல் சக்தி, உடல் ஆற்றல் குறைஞ்சி போய் நமக்கு சோர்வு வந்துடும். அதுக்கடுத்து மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதே போல் உழைப்பு இல்லாமல் இருந்தாலும் நமக்கு உடல் ஆற்றல் மிகுதியாக இருந்தாலும் நமக்கு சோர்வின்மை, அந்த மாதிரி சோம்பேறித்தனம், சமுதாயத்தில் எதுவும் நம்ம குடும்பத்துக்கு எதுவும் செய்ய முடியாமல் அந்த மாதிரி ஆயிடும். அப்போ அதிகமான உழைப்பும் குறைவான உழைப்பும் இருக்கக்கூடாது. அப்போ மிதமான உழைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்கிறார். அப்போ உழைப்புலையும் நம்ம வந்து அளவாக இருந்துட்டோம்னா அந்த உழைப்பு நல்லாயிருக்கும். இந்த சில பேர் என்ன செய்யணும், ரொம்ப நேரம் உழைப்பாங்க. அந்த நைட்டு பூரா உழைக்கிறாங்க. நைட்டு உழைச்சி அந்த வேஸ்ட்டு. அந்த நைட்டு வந்து உறக்கத்துக்கு ஒரு கொடுக்கப்பட்ட நேரம், அது நம்ம உழைக்கக்கூடாது. அப்போ அந்த உழைப்பையும் நம்ம வந்து ஒழுங்குபடுத்திக்கிட்டு அளவான உழைப்பாக, மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா 8 மணி உழைப்பு கூட இருக்கக்கூடாதுங்கிறார். 4 மணி உழைப்பு போதும். அந்த 4 மணி உழைப்பு போயிட்டோம்னா அந்த இன்னொரு 4 மணி நேரத்தை இன்னொருத்தருக்கு வேலை கொடுத்துட்டோம்னா அப்போ சமுதாயத்தில் எல்லா பேத்துக்கும் அந்த பணம் போய் சேரும். இன்றைக்கி வந்து மகரிஷி அந்த சமாதானத்தை சொல்லியிருப்பார். அதாவது ஒரு ஆள் 30,000 சம்பளம் வாங்குறாருன்னா அவருக்கு 4 மணி நேரம் வேலையை கொடுத்துட்டு அவருக்கு 15,000 சம்பளம் கொடுத்துட்டு இன்னொருத்தரை கூப்பிட்டு அவருக்கு 4 மணி நேரம் கொடுத்தா அவருக்கு 15,000 சம்பளம் கிடைக்கும். அப்போ வேலையில திண்டாட்டமாக இருக்காது அப்படின்னு சொல்லி மகரிஷி இந்த சமாதான திட்டத்தில் கூட நான் சொல்லியிருப்பார். அந்த புக்கெல்லாம் படித்து பார்த்தோம்னா நல்லா நிறையா சொல்லியிருப்பார். அதெல்லாம் அரசாங்கம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்போ அந்த மாதிரி நம்ம உழைப்பை இவ்வளோ உழைப்பு கொடுக்கக்கூடாது. அப்போ உழைப்பு கம்மியாக இருந்தால் நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம். அப்போ வந்து சமுதாயமும் அமைதியாக இருக்கும். அது வந்து உழைப்பு. அதுக்கடுத்து உறக்கம். உறக்கம் பார்த்தோம்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உறக்கம் வந்து எல்லா விதத்துக்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது. பார்த்தோங்கன்னா எல்லாருமே 10:30 மணி 12 மணிக்காக தூங்குறாங்க. யாருமே வந்து ரொம்ப நம்மளுடைய உண்மையான தூக்கங்கிறது வந்து பூமி குளிர்ச்சி அடைகிற நேரம், சூரியன் மறையக்கூடிய நேரம், அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம உறங்குறதுக்கு போகணும். அப்படி உறங்குறதுக்கு போனால் நமக்கு மெலட்டோனின் சுரக்கி நமக்கு சுரக்கும். ஆனால் அந்த டயம் நம்ம போகிறதில்ல. 9 மணிக்கு தூங்கி பாருங்கள், ஆழ்ந்த உறக்கம் வரும். ஆனால் 9 மணிக்கு யாரும் தூங்குறது இல்லை. 9 மணிக்கு நம்ம சாப்பிடவே உட்காரோம். 9:30 10 மணிக்கு சாப்பிட உட்காரோம். அப்புறம் சாப்பிட உட்காந்தா என்ன ஆகும்? சாப்பிட்டுட்டு உடனே படுக்கிறோமா? இல்லை, ஒரு செல்ஃபோனு இல்லாட்டி டிவி பார்த்துட்டு 10:30 11 மணி 12 மணிக்கு தூங்குகிறோம். அப்போ தூங்குறப்ப என்ன ஆகும் கேட்டோம்னா நம்மளுடைய உறக்கங்கள் தூக்கம் குறையிறதுனால நம்ம உறுப்புகள் வந்து கல்லீரல்லாம் நைட்டு 3 மணி நேரம் வேலை பார்க்குது. நைட்டு 9 மணிலேருந்து மதியானம் 3 மணி வரை கல்லீரல் மண்ணீரெல்லாம் வேலை பார்க்குது. அப்போ நம்ம இப்படி உறக்கம் சரியாக இல்லாமல் இருக்கிறதுனால கல்லீரல் மண்ணீர் வேலை பார்க்காதனால உடம்புல நமக்கு பல வியாதிகள் நமக்கு வருது. அப்போ வந்து உறக்கத்தை நம்ம வந்து எல்லோரும் மிஸ் பண்ணுறோம். அப்போ அந்த உறக்கத்துக்கு மெயினாக என்ன வேணும்னா சாப்பாடு உணவு முறையை வந்து 7 மணி 7:30 மணிக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 3 வேளை உணவு நமக்கு தேவையில்லை. 1 முறை உண்பான் யோகி, 2 முறை உண்பான் போகி, 3 முறை உண்பான் ரோகி உண்பாங்க. அப்போ காலைல சாப்பாடு சாப்பிட்றோம், ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றோம். அந்த 8 மணிக்கு சாப்பிட்ட சாப்பாடு வந்து 4 மணி நேரம் ஜீரணமாக 4 மணி நேரம் ஆகும். 4 மணி நேரம் கழிச்சிட்டு அது சத்தாக மாறுறதுக்கு வந்து அதுக்கு கொடுத்து 2 மணி நேரம் ஆகும். அப்போ 10 மணிலேருந்து 6 மணி நேரம் ஆக்கணும்னா சாயந்தரம் 4 5 மணி ஆகிடும். அப்போ 5 மணிக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம்னா அதுலேருந்து 6 மணி நேரம். அப்போ 5 மணிக்கு சாப்பிட்டோம்னா 5லேருந்து 6 மணி நேரம் தான் நைட்டு 11 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம விசாரிச்சு தூங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நைட்டு சாப்பிட்றோமே, அப்போ அது செரிமனம் ஆகிறதுக்கு டைம் வேணும்ல. அப்போ செரிமனம் ஆகிறதுக்கு டைம் ஆகும்போது 3 மணி வரை வேலை பார்க்கும். இப்போ நைட்டு சாப்பிட்ற சாப்பாடு வந்து நைட்டு 3 மணி வரை அந்த உடம்பு வேலை நடந்துக்கணும். ஆனால் ஞாயிற்றுப்புறம் நைட்டு 8 மணி 9 மணிக்கு 10 மணிக்கு சாப்பிட்டோம்னா மறுநாள் காலையில் 9 மணி வரை தூங்கணும். அப்படி 9 மணி வரை தூங்கினா தான் நமக்கு உடல் ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும். ஆனால் அப்படி இல்லை, நம்ம என்ன செஞ்சிடறோம், 6 மணிக்கு 7 மணிக்கு எந்திரிச்சிடறோம். அப்போ வந்து அந்த செரிமனம் என்ன ஆகும், உடல்லே தங்கி நமக்கு துன்பத்தை கொடுக்குது. அப்போ அந்த உறக்கத்தில் நம்ம வந்து இவ்வளோ விழிப்புணர்வோடு இருக்கணும். அப்போ உறங்குறது வந்து 7 மணி 9 மணி 10 மணிக்குள்ள நம்ம உறங்குறதுக்கு ஆரம்பிச்சிடணும்.
சாப்பிட்றது வந்து 7:30 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. இப்போ சாப்பாடு லேட் ஆகிடுச்சுன்னா அன்றைக்கி சாப்பாடு விட்டுறணும். ஏன்னா இன்றைக்கி வந்து பசியால் இறந்தவர்கள் வந்து கம்மி. ஆனால் இன்டிஜெஷன், ஜீரணமின்மை, அந்த சாப்பாடுனால உள்ள பிரச்சனைகள், அதனால இறந்தவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அப்போ வந்து உணவு ஒருவேளை சாப்பிட்றனால ஒன்றும் ஆகாது. அப்படி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, எங்கேயாவது வெளியூர் போயிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு பழங்களை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே முடிச்சு பாருங்கள், நல்லா தூக்கம் வரும். நானும் அதை நைட்டு சில சாப்பிடாம இருந்தோம்னா நல்ல உறக்கம் வரும். அப்போ அந்த மாதிரி உணவு வந்து உறக்கத்துக்கு நம்ம எவ்வளோ முக்கியம் கொடுக்கணும். சிலர் சொல்லுவாங்க, நான் வயசாகிடுச்சு உறக்கமே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக நம்ம மகரிஷி பயிற்சி கொடுத்துருக்காரு. அவர் நமக்கு உறக்கம் வராட்டினா என்ன கொடுத்துருக்காரு? சாந்திதவம் கொடுத்துருக்காரு. உறக்கம் வராட்டி இல்லாட்டினா 14 பாயிண்ட் அக்கு ப்ரெஷர், இல்லாட்டினா மசாஜ் பயிற்சி. இந்த 3 ஏதாவது நம்ம உறக்கம் வராட்டினா நம்ம செஞ்சோம்னா நம்ம தூக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த சாந்திதவம் இந்த 3 செஞ்சோம்னா நமக்கு தூக்கம் வர்றதுக்கு நமக்கு மகரிஷி வழி கொடுத்துருக்காரு. அப்படி நம்ம தூக்கம் வராட்டியும் நம்ம தூக்கம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறோம்? தூக்கம் வராட்டி அப்படியே படுத்துருக்க மாட்டோம். நேரம் எந்திரிச்சு போய் டிவியை போட்டு விட்ருவோம். என்ன கேட்டால் தூக்கமே வரல, ஆனால் ஒரு மணி டிவி பார்க்குறோம். டிவி பார்த்தோம்னா அந்த எனர்ஜி லாஸ் ஆகி தன்னை மரம் தூங்கிடும். நம்ம தூக்குறோம். அந்த அந்த அரை தூக்கமும் நமக்கு தேவையில்லை. நம்மளுடைய ஜீவகாந்தமும் செலவாகக்கூடாது, உறக்கமும் இருக்கணும். அப்போ வந்து நம்ம வந்து உறக்கம் வராட்டினா நம்மளோட மகிழ்ச்சி நமக்கு கொடுத்துருந்தா இந்த இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சாந்திதவங்கிறது வந்து உறக்கத்துக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த சாயுதம் வந்து ஒரு ஆசிரியர் செஞ்சுருக்காருன்னா, இந்த இப்போ ஃபுல்லாக இந்த வாட்ச் வந்துருக்குல்ல, என்ன வாட்ச்? ஸ்மார்ட் வாட்ச். அதில் வந்து REM ஸ்லீப்புன்னு இருக்குது. அவர் என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்காருன்னா, அதில் அந்த அந்த வாட்சில் வந்து REM ஸ்லீப்னா வந்து நம்ம எவ்வளோ நேரம் ஆழ்ந்த உறக்கம் உறங்கியிருக்கோங்கிறத அந்த ஸ்லீப்பில் அந்த வாட்சில் காமிச்சோம். அப்போ வந்து ஒரு நாள் அந்த வாட்சியை கட்டிட்டு சாந்திதம் எதுவும் பண்ணாமல் படுத்திருக்காரு. படுத்தவொடனே ஒரு 5 மணி நேரம் தூங்கியிருக்காரு. அதுக்கடுத்து அடுத்த நாள் வந்து சாந்திதவம் நல்லா பண்ணிவிட்டு அந்த வாட்சை கட்டி படுத்திருக்காரு. பார்த்தோம்னா அந்த ஆழ்ந்த உறக்கம் 7 மணி 8 மணி நேரம் வந்துடும். அப்போ வந்து சாந்திதவம் பண்ணனால நமக்கு ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கிது. சரி, இந்த ஆழ்ந்த உறக்கம்னா என்ன? இப்போ சில நிறைய பேர் படுத்து தூங்குவாங்க. லேசாக பேசிக்கிட்டு இருந்தால் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. லேசாக பேசினா எதுவும் முடிச்சு பார்ப்பாங்க. இல்லைன்னா இந்த சேரை நகர்த்தினா முடிச்சு பார்ப்பாங்க. சில பேர் வந்து என்ன லைட்டு போட்டாலும் சரி, என்ன பேசுகிறாலும் சரி நல்லா தூங்குவாங்க. அவங்க யோகம் உள்ளவங்க, அவங்க ஆழ்ந்த உறக்கம் உரைக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சின்ன பேச்சுக்களை எந்திரிச்சு யாரும் இப்படி உங்களுக்கு தெரியும், சின்ன பேச்சை உடனே எந்திரிச்சு பார்ப்பாங்க. என்ன நல்ல குரட்டோட தூங்குவாங்க, நல்ல குரட்டை தூங்குவாங்க. லேசாக பேசணுன்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து அவங்களாம் ஆழ்ந்த உறக்கம் இல்லை. அப்போ ஆழ்ந்த உறக்கம் எதுக்கு தேவைப்படுதுன்னு கேட்டோம்னா, நம்மளுடைய உடலில் உள்ள உறுப்புகள் வேலை பார்க்குறதுக்கு ஆழ்ந்த உறக்கம் இருந்தால் தான் நம்ம உடல் உறுப்புகள் நன்றாக வேலை பார்க்கும். ஆழ்ந்த உறக்கம் இல்லாட்டினா நம்ம உறுப்புகள் வேலை பார்க்காது. 50% வேலை பார்க்கும். ஆழ்ந்த உறக்கம் இருந்தால் தான் 100% நம்ம உறுப்புகள் வேலை பார்க்கும். அப்போ உறுப்புகள் வேலை பார்க்குறதுக்கு ஆழ்ந்த உறக்கம் வேணும். இப்போ ஆழ்ந்த உறக்கம் யார் தூங்குறன்னு கேட்டால் யாருமே தூங்கலை. கண்டிப்பாக தூங்கலை. நல்லா டெஸ்ட் பண்ணிப்பாங்க. அந்த அந்த வாட்ச் விற்கிறாங்க, புதுசாக வந்திருக்கு. நம்ம எவ்வளோ தூரம் நடந்தோம், ஒரு நாள் எத்தனை ஸ்டெப் நடந்திருக்கோம், எல்லாமே இந்த வாட்சில் வருது. அதை நம்ம அந்த வாட்சை பயன்படுத்தி பார்த்தோம்னா நமக்கு எவ்வளோ நமக்கு தெரியும். நம்ம தூங்காமல் சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் தூங்கலை. அப்போ வந்து இந்த சாந்திதவம் இந்த 3 பண்ணிக்கிட்டு மகரிஷி நம்ம கொடுத்துருக்காரு. மற்ற எங்கேயுமே இல்லாத நம்ம கொடுத்துருக்காரு. அப்போ நைட்டு படுக்கும்போது இந்த சாந்திதவம் பண்ணிட்டோம்னா ஆழ்ந்த உறக்கம் வந்துடும். அப்போ உறக்கத்தில் நம்ம வந்து யாருமே உறக்கத்தை பற்றி நம்ம நினைக்கிறது இல்லை, ஆழ்ந்த உறக்கம் பண்ணணும். சில பேர் உறக்கத்தை தூக்க நேரத்தில் வந்து வேலை பார்க்குறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கூட வந்து நைட்டு தாங்க. அமெரிக்காவில் வந்து காலையில் இங்கே பார்க்கலாம், அமெரிக்காவில் இரவாக இருக்குது. அமெரிக்காவில் பார்க்கலாம், இங்கே வந்து இரவாக இருக்குது. அப்போ வந்து அங்கே நைட்டு ஃபுல்லாக வேலை பார்க்குறாங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவங்களுக்குலாம் எந்த அளவுக்கு உடல் வந்து பாதிக்கும்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக அவங்களுக்கு பாதிப்பெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும். அப்போ வந்து இறைவனால் படைக்கப்பட்டது வந்து உறக்கங்கிறது இறைவு நேரம் தான். அப்படி அப்போ அந்த இப்போ உள்ள சமூகத்தில் வந்து அந்த மாதிரி மாறி போச்சு. அதுக்கு என்ன செய்யலான்னு தெரியல. இருந்தாலும் அவங்க இந்த பயிற்சி பண்ணி பகல் இந்த மாதிரி தூங்கிக்கிட்டு நம்ம ஓரளவு தவிச்சுக்கலாம். இது வந்து உறக்கத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கணும். உணவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும், உறக்கத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். ஆனால் நமக்கு ரெண்டுக்கு நம்ம கொடுக்குறோமா? இல்லை. உணவு சாப்பிட்றோம்னா எப்படி சாப்பிட்றோம்? மற்ற பேர் படிக்கிறதுக்கு நேரம் இருக்கும், குளிக்கிறதுக்கு நேரம் இருக்கும், எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும். அந்த சாப்பிட்றதுக்கு மட்டும் நம்ம செஞ்சுருக்கணும். நேரமே நம்ம கொடுக்குறதே இல்லை. வேகமாக முடிக்கிறோம். வேகமாக முடிக்கிட்டு நம்ம கிளம்பிடுறோம். அது என்ன ஆகும்? அப்போ வந்து அது உடம்பு நம்ம கெடுக்கும். அப்போ வந்து உணவு, உழைப்பு பார்த்துட்டோம், உறக்கம் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து புலனின்பம். இந்த புலனின்பம் தான் பேசக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இல்லை. பேசணும்னா அது ஒரு மாதிரியான சூழ்நிலை இப்படி இருக்குது. ஆனால் மகரிஷி அந்த ரொம்ப திறமையாக தைரியமாக பாலுணர்வும் ஆன்மீகம்னே புக்கில் கொடுத்துருக்காரு. நீங்கள் அந்த டிப்ளமோலாம் புக்கில் படித்து பார்த்தீங்கன்னா பாலுணர்வும் ஆன்மீகம்னு நல்ல பெருசாக ஒரு 20 பக்கத்துக்கு கொடுத்துருக்காரு. அதை நல்லா ஆராய்ச்சி பண்ணி யாரால் என்ன சொல்லியிருக்காங்க,
ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க, சித்தர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பாலுணவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஆழமாக நமக்கு கொடுத்துருக்காரு. அதை நம்ம படித்தோம்னா நம்ம மட்டும் படிக்கக்கூடாது, நம்மளுடைய குழந்தைகள் 16 வயசு பிள்ளை, பொம்பளை பிள்ளைங்க, ஆம்பளை பையங்க, அவங்களுக்குலாம் இதுதான் படிக்க தைரியம் படிக்கலாம். இன்றைக்கி வந்து மற்றதெல்லாம் வந்து டவுட்டு கேட்டுக்கலாம். ஆனால் அந்த பாலுணவை பற்றி டவுட்டு கேட்குறதுக்கு யார்கிட்ட கேட்க முடியும்? இல்லை டவுட்டை நம்ம யார்கிட்ட சொல்ல முடியும்? நம்ம பெற்ற மகள்கிட்ட சொல்ல முடியுமா? பெற்ற மகன்கிட்ட சொல்ல முடியுமா? அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறனால அவங்க தவறான உடைக்கு போய் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் இன்றைக்கி போய்கிட்டு இருக்காங்க. இப்போ மகரிஷி ஒருத்தர் வந்து பார்த்து அவர் சொல்கிறாரு, இந்த பாலுறவை வச்சு பத்திரிக்கையும் டிவியை வந்து இதை வச்சு நம்ம பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த உணர்ச்சிகளை தூண்டி பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து சமுதாயம் கெட்டு போயிருக்கு. அதனால் வந்து இந்த பாலுறவு ஆன்மீகம் மனித குலத்துக்கு முக்கியமானது, தவறான வழிக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலுறவு ஆன்மீகம் நம்ம கொடுத்துருக்காரு. அப்போ அதில் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, நம்ம காயகல்பத்திலே இது வந்துடும். காயகல்பத்தில் வந்து இந்த பாலுறவை பற்றி என்னன்னு வந்துடும். அதாவது ஔவையார் என்ன சொல்கிறாங்க, இந்த விந்துநாத சக்தியை பற்றி பேசியிருப்பாங்க அதில் வந்து. அப்போ விந்துநாதம் வந்து ஔவையார் என்ன சொல்கிறாங்க, ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமிழந்து மதியிழந்து போன திசை எக்கு திசையும் கல்வனாய் 7 பிரிவிலும் தீயனாய் நல்லவருக்கும் புலனாய் நாடு அப்படின்னு இருக்காங்க. இது என்ன அர்த்தம் கேட்டால், ஆன முதல் என்ன கேட்டோம்னா இந்த விந்துநாதம் சொல்கிறாங்க. விந்துநாதம் வந்து பாலுறவுகளுக்கு மட்டும் இல்லை, நம்ம உயிர் வாழ்வதற்கும் அதான் முக்கிய தத்துவமாக இருக்குது. அதான் முதல் கேட்டாங்க. அந்த முதல் வந்து அதிகம் செலவழித்தால், அது அதிகம் செலவழித்தால் மானம் இழந்து மதி இழந்து. மானம் இழந்துங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய தவறான வழிக்கு போகிறவங்களும் மானம் இழந்து, அந்த குடும்பம் மானம் இழந்து போயிடும், அந்த சமுதாயம் எல்லாத்துக்கும் மானம் இழந்து போயிடும். அதுக்கடுத்து மதிக்கெட்டுங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, மாணவரை சொல்கிறாங்க. படிக்கிற மாணவர்கள் வந்து, திருமணமாகாத மாணவர்கள் வந்து அந்த விந்துநாத சக்தியை அதிகம் செலவழித்தால் என்னாகும், எங்கே உற்பத்தி ஆகுது, விந்துநாதம் மூளையிலேருந்தே உற்பத்தி ஆகுது. அப்போ வந்து இந்த விந்து பையில் வந்து இந்த விந்துநாதம் ரொம்ப செலவழிஞ்சிருச்சுன்னா அந்த விந்துனை எங்கே போய் எடுக்கும், போய் நேராக மூளையில் போய் தான் உறிஞ்சும். அப்போ மூளையில் உரியும் போது மூளை என்ன செய்யும், மூளையோட செயல்பாடு குறைஞ்சிரும். அதான் மதி இழந்துட்டாங்க. அப்போ மதி இழந்து என்ன செய்யும், எக்கு திசையும் கல்வனாய், அதாவது அவன் வெயிலாகிட்டே இருந்தானா அப்போ அந்த படிப்பு மேலே வெறுப்பு உண்டாகி அவனுக்கு அந்த தவறான திருட்டு தொழிலுக்கு போயிடுவான். திருட்டு தொழில் ஏதாவது தவறான வழிக்கு போயிடுவான். எக்கு திசையும் கல்வனாய் 7 பிறப்பும் தீயனாய் பிறப்பாய். அதான் 7 திசை நமக்கு அந்த பையனுடைய குணங்கள் போய் அந்த பையனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை என்ன செய்யும், அந்த கருமைய வழியாக அந்த பையனும் அந்த கிணத்துல பிறப்பான். அப்போ 7 பிறப்பும் தீயனாய் பிறப்பாய், 7 பிறப்பும் தீயனாய் பிறப்போம், நல்லவருக்கும் பொல்லனாய் நாடு. அப்படி இந்த மாதிரி நிறைய ஆள் பெருகிட்டாங்கன்னா நாட்டில் நல்லவங்களே வாழ முடியாது, அவங்களுக்கு கூட பொல்லாதவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அதில் அளவு முறை கடைப்பிடிக்கணும். இது எப்படி கடைப்பிடிக்கிறது அப்படின்னா, நம்ம சித்த மருத்துவம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது 4 சொல்கிறாங்க. ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கணும்னா 4 இருமுறை காலையிலையும் மாலையிலையும் மலம் கழிக்கணும். அதுக்கடுத்து வாரம் இருமுறை வந்து உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு வந்து என்ன செய்கிறோம், எண்ணெய் ஸ்நானம் பண்ணுறோம். அதுக்கடுத்து மாதம் இருமுறைங்கிறது வந்து தாம்பத்தியத்தை சொல்கிறாங்க, மாதம் இருமுறை. அதுக்கடுத்து வருடம் இருமுறை வந்து மலைக்குடலை சுத்தப்படுத்துறதுக்கு நம்ம மலங்கழிக்க சாப்பிட்றோம்ல, அது சாப்பிட்றோம். இதை 4ஐயும் ஃபாலோ பண்ணால் சொல்கிறார். அதே தான் நம்ம மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா, மாதம் இருமுறை. இந்த மாதம் இருமுறை தாம்பத்தியத்தை எவ்வளோ சொல்கிறாருன்னா, இந்துக்கள் எப்படி சொல்கிறாருன்னா, நம்ம காயபத்தில் பார்த்துருப்போம், உணவு வந்து விந்துநாதமாக மாறுறதுக்கு 15 நாட்கள் ஆகும் சொல்லியிருப்பார். அப்போ அதுவும் இந்த சித்த மருத்துவம் சொன்ன ஒன்றா தானே இருக்குது. அப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது. அப்போ வந்து விந்துநாதம் வந்து அதை செலவழிக்கிறது வந்து அளவான முறையாக இருந்தால் நமக்கு நோய் வராது, நமக்கு நம்ம உயிரும் ஆரோக்கியமாக இருக்கும். சரி, அது செலவழிக்காமல் இருந்தால் என்ன ஆகும், அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு வர்றாரு. அதுக்கு என்ன செய்கிறாங்க, இப்போ வந்து 50-60 வயசுக்கு மேலே வந்து அந்த விந்துநாதம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதே போல் படிக்கிற பையங்களுக்கும் செலவழிக்கிற சூழ்நிலை இல்லை. அப்போ இவங்களுக்கு என்ன செய்கிறது, மகரிஷி ஆராய்ச்சி பண்ணுறாரு. ஆராய்ச்சி பண்ணோம்னா அப்போ படிக்காத பையங்களுக்கு வந்து அந்த சக்தியை வந்து என்ன செஞ்சிடறோம், ரீஜெயினிங் மூலமாக நம்ம அந்த சக்தை பூரா பிரித்து எடுத்து, ஓஜஸாக பிரித்து எடுத்து நம்ம திருப்பி செல்லுகளுக்கு கொடுத்துட்றோம் படிக்கிற பையங்களுக்கு. அதே போல் வந்து வயதானவங்களுக்கு தேங்கி போயிருக்கு. அப்போ அவங்களும் செலவழிக்காமல் இருக்கிறப்ப அந்த சக்தி தேங்கி போய் அது ஒரு செலவழிக்காமல் இருக்கிறனால அது தேங்கி அதை சக்தி மாறி அதை உடம்புல வேலை செய்யுதுன்னா, அதுவும் சொல்லியிருக்காரு, விந்துவை மறுக்கிங்கால், விந்து செலவு பண்ணாமல் இருந்தால் பிரமோகம், கால் வீக்கம், பிரமோகம், மாரடைப்பு, அந்த கல்லடைப்பு, இந்த மாதிரி நிறையா வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசு 60 வயசு எந்த வியாதியும் இருக்காது. ஆனால் அவங்களுக்கு என்ன செய்யுது, குறுக்கு வலி, முழங்கால் வலி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா
ஜென்ஸு லேடிஸ் ஒரு 50 வயசு மேலே முழங்கால் வலி நிறையா அவதிப்படுறவங்க நான் நிறையா பார்த்துருக்கேன். இங்கே மன்றத்துக்கு நிறையா வந்திருக்காங்க. கால் வலி முழங்கால் வலியும் தாங்க முடிக்கப்புறம் அதான் இருக்குது. இப்போ எதுக்கு இந்த மூல காரணம் வந்து யாருக்கு மகரிஷி ஆராய்ச்சி பண்ணது கரெக்டாக பொருந்தது. அப்போ வந்து அந்த காய்கல்ப பயிற்சின்னு நமக்கு கொடுத்துருக்காரு. அந்த காய்கல்ப பயிற்சி நம்ம செஞ்சோம்னா அப்போ வந்து வயசானவங்க அந்த தேங்கி போன விந்துநாதத்தில் வந்து சக்தியை மட்டும் எடுத்து டீ ஏஜினிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் மூலமாக அந்த சக்தியை ஓஜோ சக்தியை வந்து நம்ம எடுத்து மூளை வழியாக நம்ம பரவ விடும் போது நம்ம செல்களில் வந்து இன்னொரு கோட்டிங் கொடுத்தோம்னா நமக்கு ஆரோக்கியமாக இருக்குது. அப்போ அந்த விந்துநாதத்தில் உள்ள சக்தி கூட நம்ம சும்மா இருக்கிற சக்தியை நான் எடுத்து பரவ விட்டனால விந்துநாத சக்தி குறைஞ்சிரும். அந்த பவர் கொஞ்சம் குறையோன்னா நமக்கு அந்த குறுக்கு வலி, கல்லடைப்பு, மாரடைப்பு இதெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் கம்மி. அதேபோல் படிக்கிற பையங்களும் அந்த காய்கறிகள் பண்ணும்போது அதுவும் அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருந்துக்கிறது. அப்போ இதனால் அந்த படிக்கிற பையங்களுக்கு எடுக்கிறனால அவங்களும் ஆரோக்கியமாக இருந்துறாங்க. அவங்க தவறான வழிக்கும் போகிறதுக்கு கம்மி. அதில் வயதான 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களும் இந்த பயிற்சி செய்யும் போது அவங்களுக்கு நோய் வராமலும் பாதுகாக்க முடியும். அதுக்கு நமக்கு என்ன செஞ்ச மகரிஷி வந்து காய்கல்ப பயிற்சி நமக்கு கொடுத்துருக்காரு. அதை நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா அந்த தாம்பத்தியத்தில் உள்ள குறைகள் எல்லாம் நீக்கிக்கலாம். அதுக்கடுத்து எண்ணம். இந்த எண்ணம் தான் மெயினாக இருக்குது. இந்த எண்ணம் வந்து எப்படி பறக்குது, எங்கேருந்து வருது, என்னதுன்னு தெரியல. நம்ம என்ன தான் தியானம் பண்ணாலும் அது எண்ணம் வந்துகிட்டே இருக்குது. அந்த எண்ணத்தை நம்ம எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு இதுவரை எல்லாரும் முயற்சி பண்ணியிருக்காங்க. யாருமே அது ஒரு முடிவு வராமல் இல்லை. 2 மனம் வேண்டும், நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்றுன்னு சொல்லி கண்ணாசன் இருக்காரு. இருக்கிறது ஒரு மனம் தான் இருக்குது. அந்த மனதில் நினைக்கவும் செய்யணும், மறக்கவும் செய்யணும். பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க. அவங்களாம் என்னன்னு தெரிய விட்டுட்டு போயிட்டாங்க. நினைக்க தெரிந்த மனமே மறக்க தெரியாத, மறக்க தெரிந்த நினைவே நினைக்க உலக தெரியாதுன்னு பாட்டு அந்த மாதிரி பாட்டு பாடியிருக்காங்க. ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியல, எண்ணத்தை எப்படி குறைக்கிறது அப்படின்னு செய்ய முடியல. இப்போ மகரிஷி தான் வந்து அந்த எண்ணத்தை பற்றி எண்ணம் எல்லோரும் இப்படி சொல்லிட்டு போயிடுறாங்களே, அப்போ எண்ணத்தை நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு அவர் ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணி நமக்கு என்ன கொடுத்துருக்காரு, எண்ணம் ஆராய்தல் கொடுத்துருக்காரு. இந்த எண்ணம் ஆராய்தலை நம்ம செஞ்சோம்னா எண்ணங்கிறது வந்து என்ன செய்யும் கேட்டால் ஒரு நதிக்கும் எண்ணத்துக்கும் ஒப்பிடலாம். இப்போ நதி எப்படி வருது, நதி ஓடி வரும்போது அதுக்கு நதிக்கு வந்து நல்ல பொருள் கெட்ட பொருள் எதுவுமே தெரியாது. செத்தையை கொண்டு வரும், ஒரு இறந்த பாடி வந்து அதையும் கொண்டு வரும். அதுக்கு வந்து நல்லது கெட்ட எதுவுமே தெரியாது. அது கொண்டாந்து கொண்டாந்து போடும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம தான் வந்து நல்ல பொருளாக பார்த்து விளைவிக்கணும். ஒரு நதியில் நிற்கிறோம், குளிக்க போகிறோம். அப்போ நதி ஃபுல்லாக சுத்தமாக இருக்கா, இல்லை. சத்தையமாக இருக்கும், அது அசிங்கமாக இருக்கும், ஒரு செத்த பூனை கிடக்கும், இல்லாட்டினா ஏதாவது கிடக்கும். அங்கே போய் நம்ம குளிக்கிறோமா, இல்லை. கொஞ்சம் தள்ளி வந்தவொடனே கொஞ்சம் சுத்தமாக இருக்குது, சுத்தமாக இடத்துல குளிக்கிறோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நதி மாதிரி. அது வந்து நம்மளுடைய கருமையத்திலிருந்து நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் எல்லாத்தையும் அடித்து கொண்டாந்து விட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து அந்த நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்களை பார்த்து விழிப்புணர்வோடு அந்த எந்த எண்ணத்தோடு நம்ம தொடர்பு கொள்ளலாம், எந்த எண்ணத்தை நம்ம விளக்கலாம் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி அந்த எண்ணத்தில் வந்து நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும். அதுக்காக நமக்கு எண்ணம் ஆராய்ச்சி நம்ம கொடுத்துருக்காரு. அப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சும்மா இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். அந்த எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக ஸ்பீடாக வரக்கூடிய எண்ணங்கள் பூரா வந்து தீய எண்ணங்களாக தான் இருக்கும். நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்கன்னு, நல்ல வீட்டில் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்கன்னா நல்ல எண்ணம் வராது, தீய எண்ணம் தான் வந்து நிற்கும். அது என்ன எண்ணங்களாக இருக்கலாம் நமக்கு வெளியே சொல்ல முடியாது. தீய எண்ணங்கள் தான் நிற்கும். உடனே ஆக்டிவேஷன் பண்ணுறது பிரிச்சுக்கிட்டு இருக்கும். நல்ல எண்ணங்கள் லேட்டாக தான் வரும். அப்போ வந்து அதில் வந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு நம்ம எண்ணத்தை பற்றி நம்ம முழுவதும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா எண்ணம் வந்து நம்ம வாழ்க்கையின் சிற்பின்னு சொல்லிட்டார். எண்ணங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையின் சிற்பி அப்படின்னு மகரிஷி சொல்லிட்டார். அப்போ நல்ல எண்ணங்கள் இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை நல்ல எண்ணங்களாக இருக்கும். தீய எண்ணங்களாக இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை வந்து துன்பத்தை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ எண்ணங்களை வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அதை எண்ணங்க அதில் சொல்லியிருப்பாங்க, 5 வகையான எண்ணங்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த எண்ணங்களை வந்து எப்படி செய்கிறோம்னா ஆராய்ச்சி பண்ணணும். எண்ணத்தை ஆராய்ச்சி பண்ணி அதில் என்ன இருக்குது, தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிரமண தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம், அந்த மாதிரி ஒரு அந்த டேபிள் காலம் கொடுத்துருக்காரு. அந்த டேபிள் காலத்தில் கொடுத்துட்டு நம்ம தியானம் பண்ணும்போது நம்ம எண்ணங்கள் அப்புறம் என்ன எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து நம்ம அந்த எண்ணங்கள் என்னென்ன வரங்களோ வரிசையாக எழுதிட்டு அது எந்த எண்ணம் தேவை எந்த எண்ணம் தேவையில்லை அப்படின்னு நம்ம முயற்சி எடுக்கலாம். ஏன்னா எண்ணங்கள் வந்து நம்ம நினைக்கிறோம், எண்ணங்கள் வந்து என்றைக்குமே ஒரு எண்ணங்கள் உருவாயிருச்சுன்னா அந்த எண்ணம் வந்து செயலாகாமல் முடியாது. ஆனால் நம்மளுடைய மனநிலை என்ன இருக்குன்னு கேட்டால் சும்மா நினைக்காம செய்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த எண்ணம் ஒரு எண்ணம் நினைக்க ஆரம்பிச்சிட்ட மாதிரி சொல்லுவார். எண்ணம் வந்து ஒரு புள்ளியில் ஆரம்பிக்குது, ஆனால் முடிகிறது வந்து அகண்டாகாரத்தில் முடியுதுங்கிறார். அப்போ எண்ணம் எந்த அளவுக்கு விரிஞ்சு போயிருப்பாங்க. அப்போ அந்த எண்ணத்தை வந்து நம்ம வந்து உள்ளத்தால்
உள்ளலும் தீதை பிறர் கொள்ளை கல்வத்தால் கல்வம் நிலன். மகர் எவ்வேறு திருவள்ளுவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய எண்ணம் உள்ளத்தால் உள்ளலும் தீதை. நம்ம மனதால் என்றதே தீமைங்கிறார். ஒரு பொருளை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதே தீமைங்கிறார். அது கரெக்டு தானே. அந்த எண்ணங்கள் என்னது செயலாகாமல் கூடாது. எல்லோரும் நினைக்கிறாங்கன்னா, ஒரு எண்ணத்தை நினைப்போம், சும்மா நினைக்கிறோம், அதை செய்யவா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க, நினச்சிட்டு விட்டுருவாங்க. ஆனால் அந்த எண்ணம் என்ன செய்யுதுன்னா அப்படியே இருக்குது. அது நல்ல எண்ணங்களாக இருந்தால் சந்தோஷம். ஒரு கோயிலுக்கு போகிறேன், ஒரு சத்சங்கத்துக்கு போகிறேன், போகணுன்னு நினச்சேன் ஆனால் போக முடியல அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு தவறான வழிக்கு போகிறேன், போகணுன்னு நினச்சேன் ஆனால் போகலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த எண்ணம் செய்யும், அந்த எண்ணம் அவர் நின்றுக்கிட்டு ஒன்று தன்னுடைய மகன்கள் பிள்ளைகள் மூலமாகிற செயலாகும். இல்லாட்டினா வான்காந்தத்தில் பதிஞ்சு அந்த தீய எண்ணங்கள் செய்கிறதுக்கு எவன் தைரியமாக இருக்கானோ அவன் மூலமாக குவிஞ்சு அவன் செயலாயிடும். அப்போ அவன் மட்டும் குற்றவாளியா? இல்லை. யாராவது கௌரவமானவங்க இந்த எண்ணத்தை தீய எண்ணங்கள் நினச்சிட்டு அதை செயல்படுத்தாமல் விட்டுருக்காங்களோ அவங்களும் குற்றவாளியாக தான் இன்றைக்கி ஆகுறாங்க. அந்த மாதிரி நிறையா எண்ணங்கள் நம்மளுடைய பிள்ளைகள் மூலம் பிரதிபலிக்கும். அப்போ எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக நம்ம மாற்றணும். அப்போ நம்ம தவம் செய்யும் போது தீய எண்ணங்கள் தான் வரும். அப்போ தீயங்கள் வரும்போது இந்த எண்ணங்கள் தீய எண்ணங்களை நான் பின்தொடர மாட்டேன், இந்த எண்ணம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம சங்கல்பம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் அதை நம்மளோட விலகி போயிடும். இதை எப்படி மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு டெய்லி அன்றாடம் வரக்கூடிய ஒரு யாசா வாங்க வர்றவர் ஒரு கையில் ஒரு தபால் பையை போட்டு வந்துகிட்டே இருக்கார். திடீர்னு ஒரு மாதம் கழிச்சு அவர் அந்த பை இல்லாமல் வர்றாரு. அப்போ நமக்கு என்ன தெரியும்? அந்த பை கொண்டாடுறது பை இல்லாமல் வந்திருக்காருன்னு வித்தியாசம் தெரியும். அதே மாதிரி நம்ம எப்பப்போ தவம் பண்ணுறோமோ அப்போ எண்ணங்கள் வரும்போது இந்த தீய எண்ணங்களை நான் பின்தொடர மாட்டேன், இந்த தீய நாளுக்கு வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே தவம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா, அப்போ எப்பப்போ தவம் பண்ண உட்காரமோ அப்போ நான் தீய எண்ணங்கள் வரும்போது இந்த சங்கல்பமும் சேர்ந்து வரும். அப்போ சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு காலத்தில் தீய எண்ணங்கள் வரும்போதே இந்த சங்கல்பம் நம்ம நினச்சிட்டே இருக்கும்போது அந்த சங்கல்பம் சேர்ந்து வந்துடும். அவள் சேர்ந்து வரும்போது இந்த சங்கல்பம் அந்த தீய எண்ணத்தை வரப்படாமல் தடுத்துடும். அப்படி தடுக்க கொஞ்ச நாளில் தீய எண்ணங்கள் ஃபுல்லாக அழிஞ்சிட்டு நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கும். நல்ல எண்ணங்கள் மட்டும் இருக்கும்போது நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறையும் நமக்கு மாறிடும், நம்ம சந்ததிக்கும் நம்ம மாறிடும். அதுதான் சொல்கிறார் நம்மளுடைய திருமூலர் திளைக்கும் வினைகுடல் திருவுரு தோணி இழப்பினை நீக்க இருவழி உண்டு கிளைக்கும் தனக்கும் அக்கேரில் புகழோன் விளைக்கும் தவம் அறம் மேற்துணையாமை. திளைக்கும் வினைகடல்னு எதை சொல்கிறாருன்னா நம்மளுடைய கருமையை சொல்கிறார். நம்ம கருமையை எத்தனை வருஷம் எத்தனை அப்பா அம்மா அவங்களுடைய என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அதை வினைக்கடல்ன்றார். கடல் அளக்க முடியுமா? அவ்வளோக்கு அந்தளவுக்கு திளைக்கும் வினைகடல்னால் நம்மளுடைய வினைகள், அதாவது சஞ்சீத கர்மம் பிராப்த கர்மம். அந்த வினைக்கடலில் திளைக்கும் வினைகடல் திருவுரு தோணினா கப்பல், நம்மளுடைய வாழ்க்கை முறை. இந்த உடம்பு, அந்த உடம்புல நம்ம அந்த வினைக்கடலை தாண்டி நம்ம இறைவன் அடைய போகிறோம். போகிட்டு இருக்கும்போது வினைக்கடல் வந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு தெரியாதில்ல, எத்தனை அப்பா அம்மான்னு தெரியாது. வந்துக்கிட்டே இருக்குது, போய்கிட்டே இருக்கும்போது நமக்கு இளைப்பாயிடும். இளைப்புனா என்னது? நம்ம மரணம் அடைஞ்சிடும். அப்போ இளைப்புங்கிறது அந்த களைப்பு. அப்போ அந்த இழப்பை நீக்கிறதுக்கு 2 வழி இருக்கிறார். அந்த 2 வழி என்ன அப்படின்னு சொல்லி கடைசியாக சொல்கிறார். அப்போ விளைக்கும் இழைப்பினை நீக்க இருவழி உண்டு தனக்கும் கிளைக்கும் சொல்லிட்டார். தனக்கும் கிளைக்கும்னா தான்னா நம்ம, கிளைங்கிறது மரம், நாம் மரம், கிளை நம்மளுடைய பிள்ளைகள். தனக்கும் கிளைக்கும் அக்கேரில் புகழோம். அதாவது நமக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் எந்த கேடு வராது. எப்போ அப்படின்னு கேட்டால் விளைக்கும் தவம் அறம் மேற்துணையாமை. அதாவது தவமும் மரமும் செஞ்சோம்னா, அந்த தவத்தையும் அறத்தையும் செஞ்சோம்னா, நம்ம மேற்துணையாக நம்ம செஞ்சோம்னா நமக்கு வராது, நம்ம குழந்தைக்கும் வராது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால், அப்போ நம்ம தவம் செய்கிறோம். அறம் என்னது? ஒழுக்கம் கடமை ஈகை. இதையும் நம்ம முழுவதும் பயன்படுத்திட்டோம்னா நம்ம எண்ணங்கள் சுத்தமாயிடும். அப்போ அறம்னா என்னது? ஒழுக்கம் கடமை ஈகை. அந்த ஒழுக்கத்தை என்ன சொல்கிறாரு? ஒழுக்கம்னா தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ தீமை தராத செயல்கள் ஒழுக்கம் சொல்கிறார். அப்போ அந்த செயலை செய்யும் போது எண்ணம் சுத்தமான நல்ல எண்ணங்களாக இருக்குது. அதுக்கடுத்து கடமைங்கிறார். கடமைங்கிறது நம்மளுடைய பெற்றோர்கள், மனைவி, குழந்தைகள். அதை சொல்கிறாங்க. இல்வாழ்வன் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை. வள்ளுவர் சொல்லியிருக்கார். இல்வாழ்வான் என்ன? இல்னா குடும்பம்,
குடும்ப வாழ்க்கை வாழ்பவன் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும். இயல்புடைய மூவர்னா யாருன்னு கேட்டோம்னா, நம்மளுடைய ஒரு குடும்பத் தலைவன் இருக்கான்னா அவனுடைய அப்பா அம்மா வந்து ஒரு ஆள், அதுக்கடுத்து அவனுடைய மனைவி 2வது ஆள், அதுக்கடுத்து குழந்தை வந்து 3வது ஆள். இப்போ இயல்புடைய மூவர் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றை நின்று துணை. அந்த மூணு பேர்த்துக்கும் எவன் ஒருத்தன் பக்கபலமாக துணையாக நிற்கிறானோ அவன் தான் உண்மையான குடும்பத் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்போ அதான் கடமைன்னு நம்ம மதுரை சொல்லியிருக்காரு. அப்போ வந்து தாய் தகப்பனையும் பார்த்துக்கிறணும், மனைவியும் பார்த்துக்கிறணும், பெற்ற குழந்தைகளையும் பார்த்துக்கிறணும் அப்படின்னு மதுரை சொல்லுவார். அந்த கடமை. அதுக்கடுத்து ஈகை. ஈகைங்கிறது என்னது? ஈகைங்கிறது நம்ம பணம் பொருள் கொடுத்து மட்டும் உதவி பண்ணக்கூடாது. இல்லை, அவங்களுக்கு ஒரு அன்னதானம் பண்ணுறோம். அன்னதானம் பண்ணால் அந்த 3 மணி நேரம் கழிச்சு திருப்பி பசிக்க ஆரம்பிச்சோம். திருப்பி அன்னதானம் பண்ண முடியுமா? ஆனால் அன்னதானம் பண்ணுறதை விட இந்த மாதிரி மன்றங்களுக்கு பக்கத்தில் உள்ளவங்களால அவங்க நோயை தீர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சத்சங்கம் இருக்குது, ஒரு சங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூட்டு வர்றதும் ஈகை தான். இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறதும் அது ஒரு ஈகை தான். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர். அதாவது உயிருக்கு வந்து ஊதியங்கிறது சம்பளங்கிறது எது கேட்டால் அந்த ஈதல் இசைப்பட வாழ்தல். அவன் பிறருக்கு தர்மம் பண்ணுறது வந்து உண்மையான வாழ்க்கை. அதான் வந்து உயிருக்கு வந்து ஊதியம் கிடைக்கும், மற்றது ஊதியம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவள்ளுவர் சொல்கிறார். அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து கடமை, அறம், அதுக்கடுத்து தவம். தவம் பண்ணுறப்ப என்ன செய்கிறோம்? தவம் பண்ணுறப்ப நம்ம ஆழ்நிலைக்கு போகிறோம். இப்போ ஆழ்நிலைக்கு போகும்போது எண்ணங்கள் ஒடுங்கிடுது. அப்போ எண்ணங்கள் தீய எண்ணங்கள் வந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம்? சங்கல்பம் சொல்லி அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா சங்கல்பம் சொல்லி 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 அந்த தீய எண்ணங்கள்லாம் இல விடாமல் நல்லெண்ணங்களாக மேலே அடிக்கிட்டே வரும். அப்போ நல்லெண்ணங்களாக இருக்கும்போது அது நம்ம தவசக்தி யாருக்கு போகுது? நம்ம குடும்பத்துக்கு, நம்ம குழந்தைகளுக்கு போகணும். அப்போ இந்த அறமும் நல்ல எண்ணங்களும் தவமும் செய்யும் போது இந்த 2 எண்ணங்களும் நமக்கும் இருக்குது, நம்ம குழந்தைக்கும் போகிறனால தான் திருமூலர் வந்து அந்த மாதிரி நமக்கு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இலர் பலராய காரணம் நோற்பார் சிலர் நோலாதொரு பலர். இலர் பலராய காரணம் நோற்பார் சிலர் நோலாதொரு பலர். அப்படின்னா இலர் பலராய காரணம் அப்படின்னா என்ன செய்கிறோம்? பொருள் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னு கேட்டால் நோற்பால் சிலர் நோலாதொரு பலர். சில பேர் தான் வந்து இந்த மாதிரி அறிவுபூர்வமாக அந்த அறிவு சொல்லித்தர்றதுக்கும் அதுவும் எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் நம்மளுடைய உணவு பொருள் தண்டை உள்ள பொருளை வந்து பிறருக்கு தன்மை பண்ணுறாங்களே அதையும் சொல்லிக்கலாம். இப்போ இல்லாதவங்க நிறையா பேர் இருக்க காரணம் கேட்டோம்னா நோற்பார் சிலர் நோலாதவர் பலர். அப்போ வந்து கொடுக்காதவங்க நிறையா பேர் இருக்காங்க, அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்போ வந்து இந்த கடமை, அப்போ வந்து இந்த ஒழுக்கம், கடமை, ஈகை அது வந்து அறமாயிருது. இந்த நம்ம பண்ணோம்னா நம்ம வந்து எண்ணங்களை சுத்தப்படுத்திக்கலாம். அப்போ எண்ணம்ங்கிறது எண்ணத்தில் மாசு இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறோம். எந்த எண்ணங்கள் நம்ம நினைக்கிறோமோ அந்த எண்ணங்கள் செயலாக்கக்கூடிய எண்ணங்களாக மட்டுமே நம்ம நினைக்கணும், தவிர செயலாகாத எண்ணங்களை நினைக்கவே கூடாது. அது சும்மா தான் நினைக்கிறோம் அப்படி நிறையா பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இவரோட துன்பங்கள். அப்போ எண்ணத்துக்கும் உணவுக்கும் தொடர்பு இருக்குது. எண்ணத்துக்கும் உணர்வு தொடர்பு இருக்குது. உணவு ரசாயன மாற்றங்கள்னால எண்ணங்கள் பாதிக்கப்படலாம். எண்ணங்களும் என்ன செய்யும்? எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணங்கள் நினச்சோம்னா நல்லாயிருக்கும், தீய எண்ணங்கள் நினச்சோம்னா பதட்டம், பயம், இதெல்லாம் தீய எண்ணங்கள். எண்ணங்கள் வந்து இதாக பாதிக்கப்படுது. அப்போ எண்ணங்கள்னாலையும் உடம்புகள் உணவு பாதிக்கப்படும். இப்போ நம்ம நல்லா பசியில் இருக்கோம், அப்போ ஒரு அதிர்ச்சியான செய்தி வருது, இப்போ நம்ம பசி எடுக்குமா? எடுக்காது. அப்போ வந்து எண்ணத்துக்கும் கடைசி உள்ளது எண்ணம், முதல் உள்ளது உணவு, ரெண்டுக்கும் நமக்கு தொடர்பு இருக்குது. அப்போ வந்து எல்லாமே வந்து அடிப்படை காரணம் இந்த இதுதான். அப்போ வந்து 5 அளவு முறையை வந்து நம்ம ஆழ்ந்து ஒவ்வொரு பொருளை நினச்சி அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம தவத்தில் நல்லா முன்னேற முடியும். நம்ம வாழ்க்கையில் இனிமையாக இருக்கும், நம்ம குடும்பமும் அமைதியாக இருக்கும் என்று சொல்லி இதை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.